நேருக்கு நேர் பேசக்கூடிய தைரியம் எனக்கு இருக்கு. அதுதான் இப்போ பண்றேன். நடிகை குஷ்பு அவர்கள் நடிகர் பாக்யராஜ் அவர்கள் இறந்த பிறகு அவங்க செஞ்ச இந்த ஒரு செயல் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சர்ச்சையா உருவெடுத்திருக்கு. இயக்குனர் மற்றும் நடிகரான கே பாக்யராஜ் அவர்கள் 2 நாட்களுக்கு முன்னாடி எதிர்பாராத விதமா தவறிட்டாரு. பல திரையுலக பிரபலங்கள் அவருடைய இல்லத்துக்கு வந்து அவருக்கு இறுதி மரியாதையை செலுத்திட்டு போனாங்க. ஆனா அவர் இறப்பதற்கு 2 நாட்களுக்கு முன்னாடி நடிகை குஷ்புவோடைய மூத்த மகளான அவந்திகா சுந்தருடைய திருமணத்துக்கு கோவாக்கு போயிட்டு வந்திருக்கிறாரு. அங்க நடந்த நிகழ்ச்சிகள் எல்லாத்துலயுமே இவர் கலந்துட்டு இருந்திருக்கிறாரு. ஆனா அதுக்கு அடுத்த 2 நாட்கள்ல அவர் எதிர்பாராத விதமா இறந்து போயிருக்காரு. இந்த விஷயத்தை கேட்ட நடிகை குஷ்பு அவர்கள் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல பாக்யராஜ் அவர்களுக்கு ஒரு கண்ணீர் அஞ்சலி போஸ்ட் ஒன்னு ஷேர் பண்ணிருக்காங்க. ஆனா இவங்க அதுக்கு அடுத்து போஸ்ட் பண்ண ஒரு போஸ்ட் தான் ரொம்பவே சர்ச்சைக்குரிய ஒரு போஸ்டா மாறுச்சு. பாக்யராஜ் அவர்களுக்கு கண்ணீரஞ்சலி போஸ்ட் பண்ண ஒரு 1 hour கழிச்சு பாத்தீங்கன்னா நடிகை குஷ்பு அவர்கள் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல தன்னுடைய கணவர் கூட இருக்கிற மாதிரி ஒரு ரொமான்டிக்கான ஒரு போஸ்ட ஒன்னு அவங்க போஸ்ட் பண்ணிருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தை பார்த்த ரசிகர்கள் பலரும் மிகவும் கோபம் அடைஞ்சாங்க. அந்த போஸ்டோட கமெண்ட் செக்ஷன்ல பலருமே தமிழ் சினிமாவுடைய ஒரு மிகப்பெரிய பிரபலம் ஒருத்தர் இறந்திருக்கிறாரு, அவருடைய இறப்புனால ஒட்டுமொத்த தமிழக மக்களுமே ரொம்பவே சோகத்துல ஆழ்ந்திருக்கிறாங்க. இந்த சமயத்துல உங்க கணவர் கூட இருக்கிற மாதிரி ரொமான்டிக் போஸ்டா நீங்க ஷேர் பண்ணுவீங்க அப்படின்னு அந்த போஸ்டோட கமெண்ட் செக்ஷன்ல ஃபேன்ஸ் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்த நடிகை குஷ்பு அவர்கள் இதுக்கெல்லாம் ஒரு ரிப்ளை பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாதிரி நாங்க சந்தோஷமா இருக்கிற போஸ்டை ஷேர் பண்ணும்போது நீங்க இந்த மாதிரி கேள்வி கேட்கறீங்கன்னா பின்ன எதுக்கு என்னைய ஃபாலோ பண்றீங்க, என்னை தயவு செஞ்சு அன்ஃபாலோ பண்ணிட்டு போயிருங்க. அதே போல பூர்ணிமா பாக்யராஜ் அவர்களை உங்களுக்கு நல்லா தெரியுமா இல்ல எனக்கு நல்லா தெரியுமா, என்னுடைய போஸ்ட் பாக்குறது உங்களுக்கு அவ்வளவு சங்கடமா இருக்கு, அவ்வளவு கஷ்டமா இருக்குன்னா தயவு செஞ்சு என்னை அன்ஃபாலோ பண்ணிட்டு நீங்க உங்க வேலையை பாருங்க. நான் சந்தோஷமா இருக்கிறதுக்கு எனக்கு எல்லா உரிமைகளும் இருக்குது, அதுல நீங்க தலையிடாதீங்க அப்படின்ற மாதிரி குஷ்பு அவர்கள் பதிலடி கொடுத்திருக்காங்க. நடிகை குஷ்புடைய இந்த செயலை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க வி டாக்கிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.